உங்க வீட்டுக்குள்ள எலியா இருந்தால் பிரச்சனை இல்லை. உங்க வீட்டுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தா பிரச்சனை இல்லை. உங்க வீட்டுக்குள்ள தேவன் இருந்தா பிரச்சனை இல்லை. உங்க வீட்டுக்குள்ள பிக் பாஸ் இருந்தால் பஞ்சம் வரும். உங்க வீட்டுக்குள்ள பாக்கியலட்சுமி இருந்தால் பஞ்சம் வரும். கன்ஃபார்மாக வரும். நான் சொல்றது நிஜம். தேவன் இருந்தா தேவ பிரசன்னம், சீரியல் இருந்தா சீரியல் பிரசன்னம். தேவன் இருந்தா ஆசீர்வாதம், சீரியல் இருந்தா சாபம். அவ்வளவுதானே. குடும்பமே உட்காந்து டிவி பார்த்துட்டு அப்புறம் சர்ச்சைக்கு வரும்போது சோத்திரம் பண்ணிட்டு கர்த்தர் எங்களை பாதுகாப்பார் மாட்டார். எப்படி பாதுகாப்பார்? அவர் சொல்றாரு வாசப்படியில காட்டுக்குட்டின் ரத்தத்தை பூசுன்னு. நான் பூச மாட்டேன், ஆனாலும் கர்த்தர் பாப்பார். எப்படி? நான் சொல்றது உண்மைதானே. வெளியே போகாதேன்னு கர்த்தர் சொல்றாரு, நான் போவேன்னா எப்படி? அதுக்கப்புறம் கர்த்தர் காப்பார்னா எப்படி? இன்னைக்கு அதான் நடக்குது. வெறும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால மட்டும் உங்களை கர்த்தர் பாதுகாப்பார்னு நினைக்கவே நினைக்காதீங்க. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டுக்கு ஒப்பார். நீங்க அந்த வசனத்தின்படி செஞ்சாதானே. 3:30 மணிக்கு பையன் வரான், அவன் உட்காந்து எல்லா கார்ட்டூன் சேனலும் பார்க்கறான். 6:30 மணிக்கு மேல நீங்க உட்காந்து சீரியல் பாக்குறீங்க. 5 மணில இருந்து திருப்பி காலைல பையன் ஸ்கூலுக்கு போனதுல இருந்து உட்காந்து சீரியல் பாக்குறீங்க. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்து பாக்குறது. அப்புறம் 7 மணிக்கு அவர் வராரு, 7:30 மணிக்கு IPL 2020 பாக்குறாரு. அப்புறம் 10 மணிக்கு மேல உட்காந்து WWF பாப்பாரு. அப்புறம் சோஃபால உட்காந்தே திம்பாரு. அப்புறம் குடும்பமே இருக்கிற இடத்தில் பலுகி பெருகி உட்கார்ந்து இருக்கு. ஆனா சொல்றது மட்டும் ஆண்டவர் வந்தார்னா நாங்கள் குடும்பத்தோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். அதை எப்படி போவிய? ஆண்டவர் எக்காலம் ஊதும்போது கேட்கணும் இல்ல, சிக்ஸர் தான் கேட்கும். உங்களுக்கு எப்படி எக்காலம் கேட்கும்? கேட்க போறதே இல்ல. அந்த பையன் காதுல ஹெட்போனை போட்டுட்டு வீடியோ கேம்ஸ் விளையாடி இருக்கான். டும்மு 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 டும்னு வெடிச்சுக்கிட்டு இருக்கான். எப்படி எக்காலம் கேட்கும்? எப்படி குடும்பம் போகும்? வீட்டுல இருந்த வயசான அம்மா கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க, டிவி பார்க்காதீங்க, உட்காந்து சர்ச்சில் சொல்றாங்க வருக வர போதான்னு. இப்ப நீங்க பாத்தீங்க டிவியா அம்மாவான்னு. அம்மாவை தூக்கி வெளியே போட்டியே, டிவி வீட்டுல இருக்கு. பாதி பேர் வீட்டுல இந்த மாதிரி கதை சொல்ற அம்மாவே இல்ல. எல்லா அம்மாவையும் தூக்கி ஓல்டேஜ் ஹோம்ல தூக்கி போட்டு விட்டிய. வீட்டுக்குள்ள எல்லாம் பாண்டியன் ஸ்டோர்ஸ் உட்காந்து பாக்குது. பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்த்தா பஞ்சத்துல உங்களுக்கு அரிசி பருப்பு வந்துருமா? வரப்போறதே கிடையாது. கிறிஸ்தவங்க தான் இன்னைக்கு கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. வருக உலகத்துக்கு வரல, யாருக்கு வரப்போகுது? கிறிஸ்தவங்க சபைக்கு வரப்போகுது. அப்ப சபை பரலோகத்துக்கு போகணும்னா சபை ரெடியா இருக்கணும்ல. யாவனும் சொல்லி வச்சுட்டான் உங்களுக்கு தசமாங்காணிக்க கொடுத்தா பரலோகத்தில் சேர்த்துப்பேன். அதெல்லாம் காசு கொடுத்தாலும் சேர்த்துக்க மாட்டாரு. சந்தா கட்டிட்டா பரலோகத்துக்கு போயிடலாம், தசமாங்காணிக்க கொடுத்தா பரலோகத்துக்கு போயிடலாம். ஒருத்தன் சொல்றான் எங்க ஊழியத்துக்கு கொடுத்துட்டீங்கன்னா பரலோகத்துல உங்க பேரை புக்ல எழுதுறதுக்கு நான் ரெக்கமெண்ட். அவன் பேரே இல்ல, இவன் என்ன கொண்டு போய் நம்ம பேரை எழுதுறது? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு பக்கம் உங்களை ஏமாற்றக்கூடியதான கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும், இன்னொரு பக்கம் மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள். நீங்க தான் உங்கள் வருகையை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். வருகையில போறத பத்தி இல்லைன்னா கஷ்டம், ரொம்ப கஷ்டம்.